வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை. கொலம்பியாவிலிருந்து வெனிசுவேலா வழியாக அமெரிக்காவில் நுழையும் போதைப் பொருட்களை தடுப்பதற்காக என்று கடற்பரப்பில் பல படகுகள் இலக்கு வைக்கப்பட்டன. இதை ஒரு அச்சுறுத்தும் நடவடிக்கை என்பதாக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு உண்மையான போரை நோக்கி அந்த பகுதி நகர்கிறது. பொதுவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஏதோ வலதுசாரி தீவிர கருத்துக்கள் கொண்ட ஒரு தனி மனிதராக பார்ப்பது ஒன்று. பல்லாயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே மதுராவில். அமெரிக்கா வெனிசுவேலாவுக்குள் நுழைவது அராஜகம்தான், அதுல மாற்று கருத்து இல்லை. மதுராவினுடைய தலை மீது விதிக்கப்பட்டிருக்கிற விலை என்பது $50 மில்லியன். இதே விலையைத்தான் ஒசாமா பின் லாடனுக்கு வச்சிருந்தாங்க. இது டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒரு தனி மனிதர் சார்ந்த ஒன்றாக நான் பார்க்கவில்லை. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு வெனிசுலாவை ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இது எப்படி ஃபாதர், என்ன காரணம்? அமெரிக்காவால ஒரு நாட்டோடைய வான்பரப்பு எல்லையை மூட முடியுமா? வெனிசுவேலா மீதான ஒரு சுற்றி வளைப்பு கடந்த 3 மாத காலமாகவே நடைபெற்று வருகிறது. கொலம்பியாவிலிருந்து வெனிசுவேலா வழியாக அமெரிக்காவில் நுழையும் போதைப் பொருட்களை தடுப்பதற்காக என்று கடற்பரப்பில் பல படகுகள் இலக்கு வைக்கப்பட்டன. ஓரிரு படகுகள் ஏறக்குறைய 80 பேருக்கு மேலானவர்களின் உயிரிழப்போடு அந்த நடவடிக்கைகள் நடத்தப்பட்டன. வெறும் இதை ஒரு அச்சுறுத்தும் நடவடிக்கை என்பதாக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு உண்மையான போரை நோக்கி அந்த பகுதி நகர்கிறது. காரணம், உலகிலேயே மிகவும் வலிமையான ஆயுதம் தாங்கிய கப்பல் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஆயுதம் தாங்கிய கப்பல், மிக பிரம்மாண்டமான ஆயுதம் தாங்கிய கப்பல். அந்த கப்பல் அந்த பகுதிக்கு மேலும் 7 தாக்குதல் கடற்படை கப்பல்கள் துணையுடன் அனுப்பப்பட்டிருக்கிறது. உலகிலேயே மிக வலிமையான குண்டு வீசும் பங்கர் பஸ்டர் பாம், இந்த B-52, B-52H கைடட் மிசைல்னா இலக்கு வைத்து செலுத்தப்படும் ஏவுகணைகளை கூட இடைமறித்து தாக்கி அழிக்கிற அந்த வலிமை கொண்ட விமானப்படை பிரிவு. இந்த ட்ரோன்களிலேயே உலவி திரியும் தாக்குதல், சிறு செயற்கைக்கோள்களே எடுத்துக்கொள்ள மினி, அதுல அந்த ரீப்பர் ட்ரோன்ஸ் தான் ரொம்ப டெட்லி. அந்த பிரிவு பல்லாயிரக்கணக்கில் என்று ஒரு உண்மையான போருக்கான ஆயத்தங்களோடு தான் எல்லா நகர்வுகளையும் அமெரிக்கா செய்திருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன என்று அப்படி கேட்டீர்கள். நான் பல காரணங்கள் பலரும் சொல்கிறார்கள். ஒன்று, பொதுவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஏதோ வலதுசாரி தீவிர கருத்துக்கள் கொண்ட ஒரு தனி மனிதராக பார்ப்பது ஒன்று. மேற்குலக அந்த அதிகார அமைப்பிற்குள் நடக்கிற அடிப்படை மாறுதல்களும் அவை சார்ந்த நகர்வுகளும் அப்படின்னு பார்க்கறது ஒன்று. நான் முன்னரேயே கூட உங்களுக்கு பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். இது டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒரு தனி மனிதர் சார்ந்த ஒன்றாக நான் பார்க்கவில்லை. 2ஆம் உலகப் போருக்கு பின் உருவாக்கப்பட்ட ஒரு உலக ஒழுங்கு, குளோபல் ஆர்டர், பேசிக்கலி லிபரல் ஆர்டர் என்று சொல்வோம். ஒரு மனிதநேயம், சமத்துவம், இறையாண்மை, நாடுகளுக்கான இறையாண்மை, அது தேசிய இனங்களின் இறையாண்மை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதனால்தான் இவ்வளவு வலிமையான அமெரிக்காவுக்கு ஐக்கிய நாடுகள் இருக்கிற வாக்கும் ஒன்றுதான். வெறும் 2 லட்சம் 4 லட்சம் என்று வைத்திருக்கிற நாடுகள், என் மாலத்தீவுக்கும் ஒரே இடம்தான் அங்கு தரப்படுகிறது. ஹொண்டூராஸ் நாட்டிற்கோ கொலம்பியா நாட்டிற்கோ பொருளாதார ரீதியில் ஒன்றுமில்லாமல் இருக்கிற நாடுகளுக்கும் கூட ஒரு வாக்குத்தான். அதாவது தேசிய இனங்களின் இறையாண்மை, அந்த இறையாண்மை அடிப்படையில் நாடுகள், அந்த நாடுகளுக்கு சம மதிப்பு உலக அமைப்பில் என்கின்ற ஒரு ஒழுங்குதான் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிந்தைய உலக ஒழுங்கு. அந்த உலக ஒழுங்கில் மனித உரிமைகள், புகலிடம் தேடி வருவோருக்கான உரிமைகள், அடிப்படை இருப்பு உரிமைகள்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரிலிஜன், இது எல்லாமே ஒரு முக்கியமான விழுமியங்களாக கருதப்பட்டன. இந்த உலக ஒழுங்கினுடைய அந்த ஒரு அடிப்படையில் தான் மனித நகர்வுகள், ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்
ஐடியாஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், மனித ஜீவன்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், உற்பத்தி பொருட்கள், சேவைகள் உலகம் முழுவதும் பரவியது. இந்த காலகட்டம் என்பது சீனா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் நன்கு பயன்படுத்தி கொண்டன. அது மேற்குலக நாடுகளை பலவீனப்படுத்தி விட்டது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அந்த பலவீனப்படுத்தலில் 2 வகையான முக்கிய இதை அவங்க அடையாளப்படுத்துறாங்க. அந்த கொள்கை ஒரு பிற்போக்குன்னு சொல்வதை விட ஒரு வலதுசாரி கொள்கை உடையவர்கள். ஒன்று, மேற்கத்திய சமூகங்களை நோக்கி ஏனையவர்களினுடைய ஒரு படையெடுப்பாக பார்க்கிறார்கள். அதை எப்படி நம்ம புரியும்படி சொல்லணும், இன்னைக்கு அமெரிக்காவிற்குள் 50 லட்சம் இந்தியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரிவர்ஸ் மைக்ரேஷன் இல்லை. இந்தியாவிற்குள் 5000 அமெரிக்கர்கள் கூட வாழவில்லை. அமெரிக்காவிற்குள் ஏறக்குறைய 60 லட்சத்திற்கு மேலான சீனர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு 60,000 அமெரிக்கர்களோட சீனாவில் இல்லை. இதே போலத்தான் ஒரு பல்வேறு செயற்பாடுகளில் மேற்குலகம் இந்த லிபரல் ஆர்டர் என்று சொல்வதில் இழந்திருக்கிறது. இன்னொன்று, இந்த லிபரல் ஆர்டருக்குள்ளடி இடதுசாரி சிந்தனைகள் தீவிர ஒரு தாராள கொள்கைகளாக விரிவடைந்தது. போஸ்ட் மாடர்ன் லிபரலிசம் என்று சொல்லுகின்ற போது அதில் தான் இந்த போஸ்ட் மாடர்ன் லிபரல் சிந்தனைகள் குடும்பம் என்கின்ற அடிப்படையை சிதைத்திருக்கிறது. கம்யூனிட்டி டிசிப்ளின் என்று 300-400 ஆண்டுகளாய் அந்த சமூகங்கள் போற்றி வந்த அல்லது அவர்களினுடைய அந்த வலிமையை நிறுவுவதில் இந்த கம்யூனிட்டி காமன் டிசிப்ளின் அது இல்லாமல் போய்விட்டு அறச்சரிவு நிலை அப்படின்னு சொல்றப்போ இண்டிவிஜுவலிசம், எனக்கு பிடித்திருக்கிறது எனவே அது சரி, அந்த ஒரு அடிப்படை ஒழுக்கம் என்று எனக்கு ஒரு லெஸ்பியனிசம் பிடிச்சிருக்குது, பெண்பால் ஈர்ப்பு இருக்கிறது எனவே அது சரி, ஆண்பால் ஈர்ப்பு இருக்கிறது எனவே அது சரி, இப்படி அந்த இடதுசாரி சிந்தனைகளினுடைய ஒரு தீவிரமான லிபரல் அப்ரோச் என்பது மேற்குலக சமூகங்கள் அனைத்தையும் பலவீனப்படுத்தி இருக்கிறது. குடும்ப அமைப்பை சிதைத்திருக்கிறது. அதை பார்க்க முடியுது. காரணம், சமூக அளவில் கிழக்கு ஐரோப்பாவில் மேற்கு ஐரோப்பிய சமூகங்கள் மிகவும் பலவீனமடைந்திருக்கின்றன. எனவே இந்த லிபரல் ஆர்டர் 2ஆம் உலக போருக்கு பிந்தைய ஏறக்குறைய 80 ஆண்டு கால இந்த லிபரல் ஆர்டர் அதற்கு எதிரான ஒரு மேற்கத்திய சமூகத்தின், குறிப்பாக இந்த சோகால்ட் வெள்ளையர்கள் அந்த சமூகத்தினுடைய ஒரு எதிர்வினையாகத்தான் அந்த மாகா என்கின்ற மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அதுதான் இங்கு இருக்கக்கூடிய இப்போ மோடிக்கு பின்னால் இருக்கிற RSS போல ட்ரம்புக்கு பின்னால் இருக்கிற சக்தி என்பது இந்த மாகா மூவ்மெண்ட். அவர்கள் இன்று இந்த வெனிசுவேலாவுக்கு வரும், அவர்கள் லிபரல் ஆர்டர், அதாவது சோகால் டெமோக்ரஸி, சோகால் லிபரல் வேல்யூஸ், இதெல்லாம் உலகத்துக்கு கொண்டு போறது நமது முதன்மை வேலை அல்ல. ஸோ லிபரல் ஆர்டர்ல இருந்து ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்ஸ், இதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் என்னன்னா புவிசார் அரசியல், புவிசார் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை விளக்கி சொல்லணும்னா அது ஒரு வகுப்பறை போல நீண்ட ஒரு ஆகிவிடும். ஆனால் நான் அதை கடந்து போகிறேன். ஸோ அப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் தான் அமெரிக்காவுக்கு முக்கியங்கிறப்போ உலக அளவில் பல சவால்கள் என்ன, தனது அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிற பல சவால்களை அமெரிக்கா எதிர்கொள்ள போகிறது. சீனாவின் தலைமையில் அது வரலாம். நாளை இந்தியா கூட சீனாவோடு அனுசரணையாக நிற்கலாம். ரஷ்யாவிடமிருந்து அந்த சவால் வரலாம். ஏனென்றால் இவர்களெல்லாம் பழைய பேரரசுகள் தானே. அமெரிக்கா என்பதோ எல்லாம் புதிதாக வந்த கடந்த 100 ஆண்டுகளில் வந்த பேரரசுகள் தானே அமெரிக்காவெல்லாம். வரும் என்கின்ற போது அருகாமையில் இருக்கிற நாடுகள் தனது முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதுதான் முதல். இந்த வெனிசுவேலா மீது அடிப்படை காரணங்கள், 2ஆம் நிலை காரணங்கள், இப்படி பலவற்றை எடுத்துக்கொண்டால் அடிப்படையில் ஜனநாயக கட்சிக்காரர்களினுடைய ஆட்சியில், குறிப்பாக பராக் ஒபாமாவா இருக்கலாம், அந்த காலகட்டத்தில் ஜனநாயக கட்சியினருடைய ஆட்சியில் உலகம் முழுவதும் சீனா தன்னுடைய வேரோட்டத்தை ஆழப்படுத்த இவர்கள் அனுமதித்து விட்டார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான சக்திகள் பெரிதாக வளர அனுமதித்து விட்டார்கள். ஒரு வகையில் அது உண்மையும் கூட. காரணம், இன்று ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதும் 21ஆம் நூற்றாண்டு தொழிற்சாலைகளுக்கு தேவையான அல்லது உற்பத்தி துறைக்கு தேவையான கனிம இருக்கு இல்லைங்களா, மைன்ஸ், அந்த கனிம வளம் கொண்ட எல்லாத்தையும் சீனா தான் வாங்கி போட்டிருக்காங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கென்று உலகம் முழுவதும் அவர்கள் துறைமுகங்களில், கட்டுமானங்களில் அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், அப்போ சம்வேர் டவுன் 1990லேயே அவங்க மிக பெரிதாக இந்த உலகை
மேலாண்மை செய்ய வேண்டும், ஒரு மேலாதிக்க நிலைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செயலாற்றி இருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கு உள்ளேயே அவர்கள் ஊடுருவி அந்த பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைந்து அங்கிருக்கக்கூடிய அறிவு சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தமது நாட்டிற்கானவை ஆக்கி கொள்வதில் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் மிக பிரம்மாதமா சீனாக்காரங்க செயல்பட்டிருக்காங்க. இதே போலத்தான் வெவ்வேறு பகுதிகளில் ஜனநாயக கட்சிக்காரர்கள் அதிகமாக இதை டெமோக்ரஸியை எக்ஸ்போர்ட் பண்றது, உலகம் முழுசும் டெமோக்ரஸியை நிறுவுறது, இப்படிதான் இருந்தாங்களே தவிர ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோ எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டாங்க. அப்போ இன்டல் என்றோ ஒரு நாள் சீனாவோடு மோதி தான் ஆக வேண்டும், மோதுகின்ற சூழல் தான் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே போல ரஷ்யா சார்ந்த ரஷ்யா, வடகொரியா, சீனா இவர்களோடு வேறு பல நாடுகள் இணைந்து நிற்கிற ஒரு சூழல் வரும். இவற்றையெல்லாம் எதிர்கொள்கிற எந்த வலிமையும் இன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு, பழைய அந்த பேரரசுகளுக்கு இல்லை. அது பிரித்தானியாவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், இத்தாலியாக இருக்கட்டும், எந்த ஐரோப்பிய அவையெல்லாம் இன்று பலவீனம் அடைந்து விட்ட நாடுகள். காரணம், குடும்ப அமைப்பு சிதைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த சமூக கட்டுக்கோப்பு இல்லை. அவர்களை இணைத்த மதம் நம்பிக்கைகளும் இன்று இல்லாமல் போய்விட்டது. ஸோ அமெரிக்கா தான் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய ஒரு அடிப்படை பாதுகாவலனாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் அருகாமை நாடுகளை சீனா மற்றும் ரஷ்யா நாடுகளினுடைய சிந்தனை ஆதிக்கத்திலிருந்தும் ஏனைய அரசியல் ஆதிக்கத்திலிருந்தும் அகற்றி முழுமையான தனது ஒரு மேலாண்மைக்குள் கொண்டு வருவது, இது அடிப்படையான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஜியோ எக்கனாமிக் ஒரு நிலைப்பாடு. எனவேதான் இங்கு மட்டுமல்ல, வலதுசாரி சிந்தனை கொண்ட அனைத்து தலைவர்களும், அது இப்போ எல்சால்வடாராக இருக்கலாம், ஹொண்டூராஸ் நாடாக இருக்கலாம், இந்த ரிப்பப்ளிக்கன் கட்சி ட்ரம்பினுடைய கட்சி அவர்களுக்கெல்லாம் வெளிப்படையாகவே ஆதரவு அளிக்கிறது. அவ்வகையில் இப்போது இருக்கிற வெனிசுவேலா அதிபர் மதுராவோ அவர்களாக இருக்கட்டும், இதற்கு முன்னால் இருந்த ஹூகோ சாவெஸ் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் ரஷ்யாவின் சீனாவின் நண்பர்களாகவும் இடதுசாரி கொள்கை என்று அறியப்படுகின்ற, அது ஏன்னா இடதுசாரி கொள்கைன்னு நான் சொல்ல மாட்டேன், காரணம் பல்லாயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே மதுராவில். அமெரிக்காவிற்கு உள்ளேயே ஏறக்குறைய ஒரு 15 லட்சத்துக்கு மேலானவர்கள் அகதிகளாக வந்திருக்கிறார்கள். உண்மையான ஒரு இடதுசாரி ஆட்சினா எப்படி இத்தனை பேர் அகதியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ போலரைஸ்ட் கண்ட்ரி. அது ஒரு பிளவுண்ட ஒரு நாடு. ஆலிகார்கிஸ் அண்டர் த கார்ப் ஆஃப் லெஃப்ட். எப்போவுமே இந்த நம்ம உலகம் முழுசும் பார்த்தது தான், கொள்கை அழகாக இருக்கும் ஆனால் செயல்பாடுகள் அப்படி இருப்பது இல்லை. ஸோ இது நம்பர் ஒன் ரீசன். அதனால இந்த மதுராவை ஒன்றேல் ஒரு இராணுவ அச்சுறுத்தலை கொண்டு வந்து தானாக பதவி விலக வைக்க வேண்டும், அல்லது ஒரு இராணுவ நடவடிக்கை மூலம் அவரை பதவி விலக வைக்க வேண்டும் என்பது அரசியல் பொருளாதார இலக்கு. இரண்டாவது, உலகத்திலேயே சவுதி அரேபியாவை விட ஏனைய அரபு வளைகுடா நாடுகளை விட ரஷ்யாவை விட அதிகமான எண்ணெய் எரிவாயு, மசகு எண்ணெய், க்ரூட் ஆயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த வளம் கொண்ட நாடு வெனிசுவேலா. இப்போ கடந்த தொடர்ந்து வரக்கூடிய வெனிசுவேலா நாட்டு ஆட்சியாளர்கள் அமெரிக்காவினுடைய முதன்மை நிறுவனங்களான எக்ஸான் மோபில், ஷெவ்ரான் இது போன்ற நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாமே அதிகமாக ஒரு குடியரசுக் கட்சி சார்ந்த செனட்டர்ஸ் அண்ட் காங்கிரஸ் பீப்புளோடு தொடர்புகள் கொண்டவை, அவர்களோடு ஆதரவாக இருப்பவை. இது ஒரு இரண்டாவது முக்கிய காரணம். மூன்றாவது, 2024 தேர்தல் அது ஒரு களவாடப்பட்ட தேர்தல் என்று ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவும் நம்புகிறது. மதுராவோ நியாயமான முறையில் வெற்றி பெறவில்லை, உண்மையில் அவர் தோற்றார், ஆனால் தேர்தல் தில்லுமுல்லுகள் செய்துதான் அவர் வெற்றி பெற்றார் என்கின்ற ஒரு அடிப்படை. இவர் ஒரு லெஜிட்டிமசியை அவங்க கேள்வி கேட்கிறாங்க. நான்காவதாக, தனிப்பட்ட ஒரு ட்ரம்ப் அவர்களினுடைய அதுல டியூப்ளிசிட்டி இருக்குதோ இல்லையோ, அவருடைய நெடுங்கால பரப்புரைகளையும் நிலைப்பாடுகளையும் பார்த்தீர்கள் என்றால், ஓவர் ட்ரிங்கிங், ட்ரக் அபியூஸ், இதுக்கெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்ட் எதிர்ப்பு. அவர் ஒழுக்கமானவரா நல்லவரா என்கின்ற கேள்விக்கெல்லாம் நான் போகவே இல்லை. ஆனா இந்த சோசியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அது நான் சொல்ற மாதிரி இந்த ஜெண்டரை எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போறது, பிரைமரி ஸ்கூல் முடிஞ்சு வரப்போவே நீங்க டு யூ ஹேவ் ஹோமோசெக்சுவல் டெண்டன்சி ஒன்னா உங்களுக்கு ஸ்கூல்லேயே கிளப் வைக்கலான்னு சொல்றது, இந்த மாதிரியான ஒரு கேவலமான அந்த சோஷியல் பாலிசிஸ் எல்லாம் அவர் கடுமையாக எதிர்த்து வந்திருக்கிறாரு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அவர் ட்ரிங்கிங் சுத்தமாக கிடையாது. காரணம், அவருடைய மூத்த சகோதரர் மது பழக்கத்திற்கு இறந்து போன
காரணத்தினால் அவர் அது வந்து பீர் கூட ஒயினும் கூட தொடுறது கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரக் விஷயத்திலையும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு இது. மதுரா அவர்கள் இப்பொழுது நேரடியாக இல்லை என்றாலும் கொலம்பியா தான் அதுக்கு தலைமையகமாக இருக்கிறது இந்த போதைப் பொருட்கள் உற்பத்தியில். ஆனால் மதுராவோ அவர்களினுடைய இராணுவ தளபதிகள் பலர் அந்த மாஃபியாக்களோடு தொடர்பில் இருப்பதால் கொலம்பியா வெனிசுவேலா வழியாகத்தான் அது அமெரிக்க கடற்பரப்பிற்குள் வர முடியும். எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படி 4-5 காரணங்களுக்காகத்தான் இந்த போர் சூழல் என்று நான் எண்ணுகிறேன், அல்லது பொதுவில் அப்படித்தான் கருதப்படுகிறது. நிறைய உலகளாவிய ஊடகங்கள் அமெரிக்கா மீது தான் குற்றச்சாட்டு வைக்கிறத பார்க்க முடியுது ஃபாதர். என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீண்டும் அமெரிக்கா வந்து காலனி ஆதிக்க மனோபாவத்தில் திரும்பிடுச்சு, ஒரு நாட்டுடைய உரிமை மீது கை வைக்குது, இந்த போதைப் பொருள் கடத்தல் இது எல்லாமே வந்து பொய் தான், முழுக்க முழுக்க அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கைப்பற்றணும் அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற மாதிரியான பார்வையை முன்வைக்கிறாங்க. அது சரிதானா? அதாவது அதை நம்ம எப்படி திரும்பி பார்க்கணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் கடைசியாக சொன்னது, ஒரு நாட்டில் இருக்கிற வளங்கள் அந்த மக்களுக்கு உரியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மக்களுக்கான வளங்கள் ஜனநாயக அடிப்படையிலும் மக்கள் ஜனநாயக அடிப்படையிலும் அந்த மக்களுக்கு உரியதாக இருக்க வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. ஆனால் மறுபுறத்தில் என்ன கேள்வியும் கேட்கப்பட வேண்டும் என்றால், நம்ம அந்த உலக ஒழுங்குன்னு சொல்றோம்ல, இப்போ உலக ஒழுங்கு இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டதால் தான் இந்தியா இன்று இருக்கிற பல தேசிய இனங்களை இணைத்து ஒரு இந்தியா என்கின்ற ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடாக ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக அளவில் நாங்கள் சொல்வதை அல்லது அமெரிக்காவுக்கு என்னதான் இராணுவ பலம் கொண்டாலும் எங்கள் இறையாண்மையும் உங்கள் இறையாண்மையும் ஒன்றுதான் என்று இந்தியா அமெரிக்காவுக்கு சொல்வதற்கு அது ஒரு அறம், அது ஒரு அரசியல் அறம் ஒழுங்கு. ஆனால் ஈழத்தில் நமது மக்கள் தங்களுக்கான தேசிய இன உரிமையை கேட்டபோது இவர்கள் நம்ம எல்லாருமே வந்து இந்த 1945 ஒரு உலக ஒழுங்கு இதே வெள்ளக்காரன் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் இறையாண்மையை இழந்தவர்கள். அப்போ இந்த இறையாண்மை அந்த மக்கள் திரும்ப கேட்டபோது, எங்கள் இறையாண்மை எங்களுக்கு திருப்பி கொடுங்கள் என்று கேட்டபோது அந்த மக்களை நம்ம படுகொலை செய்தோம்ல, ஈவு இறக்கம் இல்லாமல் அழிச்சோம் இல்ல. அப்ப அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நான் அமெரிக்கா செய்யறது சரின்னு சொல்ல வரல. இப்ப இன்னைக்கு கேள்வி கேட்கிற அந்த தார்மீகத்தை யார் கொண்டிருக்கிறார்கள்? இப்ப இடதுசாரி சிந்தனையாளர்களை பார்த்தே கேட்கின்றேன். நானும் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை தவிர நானும் ஒரு இடதுசாரி தான். எனக்கு அந்த தீவிர தாராளமயம் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதே போல ஒரு கேபிட்டல் மூலதனத்தினுடைய, மக்கள் சார்ந்த மூலதனத்தினுடைய டைனமிசம் என்பது, ப்ரொடக்டிவிட்டியினுடைய டைனமிசம் என்பது எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ கேபிட்டல்ங்கிறது ஒரு அதானி அம்பானி போல ஆலிகார்கிக்க மாறுற நேரம் அதைத்தான் நம்ம தடுத்து நிறுத்தணுமே தவிர, மக்கள் சார்பில் இருக்கக்கூடிய மூலதனம் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடமோ பொது சுகாதார இதுவோ அல்லது கிரியேட்டிவிட்டி, ஹியூமன் கிரியேட்டிவிட்டி, இதுக்கெல்லாம் அந்த மூலதனங்கிறது ரொம்ப அடிப்படை. ஸோ அது பட் இங்க வந்து ஈழத்தினுடைய அழிவை இடதுசாரிகள் கூட புதுடெல்லி சர்வாதிகாரத்தோடு இணைந்து நின்று ஆதரிக்கத்தான் செய்தார்கள். அதன் மீது எப்படி விமர்சனம் வைப்பது? அல்லது இன்றைக்கு என் நிலப்பரப்பில் இருக்கிற, என் தமிழக நிலப்பரப்பில் இருக்கிற ஆரம்ப கல்வியை கூட கட்டுப்படுத்த வேண்டும் என்று சமஸ்கிருதம் சார்ந்த ஒரு சர்வாதிகாரம் புதுடெல்லியிலிருந்து அப்படி அரிப்படுத்தி கொண்டு நிற்கிறது. இப்போ போற அந்த எஸ்ஐஆர் நடக்கிற இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னே அச்சப்பட்டது போல தமிழகம், சென்னை ஒரு யூனியன் டெரிட்டரி, கோயம்புத்தூர் ஒரு யூனியன் டெரிட்டரி, மதுரை பக்கமா ஒரு யூனியன் டெரிட்டரி சாதிய சமூகமாக மீண்டும் மாற்றுவதற்கு இப்படி ஒரு சமஸ்கிருதம் சார்ந்த வைதீகம் RSS பண்றப்போ வந்து இவங்க மேல நம்ம என்ன விமர்சனம் வைக்கிறோமோ இல்லையா? இப்போ இந்தியா என்கின்ற இறையாண்மைக்கு கீழே உள்ள இருக்கிறவங்களெல்லாம் இவ்வளவு நசுக்கிறீங்களே, இதை எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க? அப்போ உங்களுக்கு அவர்களை கேள்வி கேட்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? எனக்கு அடிப்படையில் மாற்று கருத்தே இல்லை. அமெரிக்கா வெனிசுவேலாவுக்குள் நுழைவது அராஜகம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த நிலப்பரப்பினுடைய வளங்கள் எல்லாம் அவர்களுக்கானதாகத்தான் இருக்க வேண்டும், அதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரஷ்யா வந்து ஆதாயம் எடுத்துக்கொள்ளலாம், சீனா வந்து ஆதாயம் எடுத்துக்கொள்ளலாம், அதை நாம் கேள்வி கேட்கக்கூடாது. அமெரிக்கா சென்றால் மட்டும் கேள்வி கேட்க வேண்டும்ங்கிறது அது எப்படி நியாயமாகும்? என்னுடைய வாதம் புரியுது இல்லைங்களா? வந்து அமெரிக்கா செய்யறது சரின்னே சொல்லலை. ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு மட்டும் பெரிய தடிக்கம்பு எடுத்து அடிக்கிறோம். வந்து மற்றவங்க செய்தாச்சுன்னா நம்ம அதை கண்டு காணாம கடந்து போகணும். இப்போ வந்து நம்மவர்கள் அமெரிக்காவுக்குள்ள போய் 50 லட்சம் பேர் இன்னைக்கு மேல 60 லட்சத்திட்ட இருக்கிறோம்.
அது வந்து அது சரியான விஷயம். பட் அங்கேருந்து ஒரு 100 பேர் இங்கே வந்தாங்கன்னா இங்கே பிடிச்சி நிறுத்தி அவங்கள வந்து நீங்கள் விசாரிக்கணும், அவங்கள நீங்கள் சர்வேலன்ஸ் போடணும். இது எப்படி நியாயமாகும்? அது இதுதான் வந்து இன்னைக்கு அமெரிக்கா அந்த ட்ரம்ப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியலுங்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் நாங்களும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. அது சரின்னு சொல்லலை, பட் நம்ம அதை விட சரியா இருக்கணும் இல்லை, இல்லையே. இல்லாதப்ப நம்ம கேள்வி கேட்கிற என்ன அடிப்படை இருக்குது? இதுதான் என்னோட கேள்வி. இந்த நோ ஃப்ளை ஜோன் அது அறிவிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அதிகாரம் இருக்கா ஃபாதர்? நான் ஆரம்பத்துல முதல்லயே அந்த கேள்வி கேட்டேன். எந்த நாட்டு மேலேயும் அவங்க அப்படி இல்லை, அதாவது அதான் நான் இல்லை ஒரு 4 நிகழ்ச்சிக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். அடுத்து வருகின்ற 20 ஆண்டுகள் அச்சம் என்பதே மீண்டும் 2ஆம் உலகப் போருக்கு முந்தைய ஒரு காலத்தை போல் ஆகிவிடுமோ என்கின்ற அச்சம். விச் மீன்ஸ் இன்றைக்கு எந்த ஒரு உலகத்தின் எந்த இடத்திலும் ஒரு போரை நிறுத்துவதற்கோ போர் வந்துவிடாமல் தடுப்பதற்கோ ஆன வலிமையோடு ஐக்கிய நாடுகளவே இல்லை. தெர் இஸ் நோ குளோபல் ஆர்டர். இப்போ யுக்ரைனில் நடக்கிற போரை நிறுத்த முடிகிறதா? இவ்வளவுக்கும் உக்ரைனில் அமெரிக்கா நேரடியாக போரில் இல்லை. பைடன் நிர்வாகம் செய்த அந்த ஒரு மன்னிக்க முடியாத முட்டாள்தனங்களில் ஒன்று நேட்டோவை உக்ரைன் வரை கொண்டு சென்றது. அவ்வகையில் ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டதும் அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக யுக்ரைன் மீது படையெடுத்ததும் என்னை பொறுத்தவரையில் நியாயமானது. ஏனென்றால் பல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறி நேட்டோ ரஷ்யாவினுடைய எல்லைக்கே சென்று விடுகிறது. யுக்ரைன் இஸ் த லாஸ்ட் பார்டர். அதுவும் ரஷ்யாவினுடைய அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே அந்த கருங்கடல் பகுதியில் உக்ரைனுக்கு மிகவும் நெருக்கமான அருகாமை பகுதியில் இருக்கிறப்போ வந்து ரஷ்யாவுக்கு எல்லா நியாயங்களும் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் நியாயமாக அந்த போரை முடிக்க வேண்டும் அல்லவா? அப்போ முடிக்காம வந்து நீங்க பழைய பேரரசு மனநிலைக்கு போயிடுறீங்க. பழைய ஜார் மன்னனுடைய ரஷ்ய பேரரசு மனநிலைக்கு போய் எங்களினுடைய டேர்ம்ஸ் படி மட்டும்தான் நாங்க இந்த போரை முடிப்போம், உக்ரைனுடைய பாதுகாப்புக்கு என்ன வாக்குறுதிகள், இது எதுவுமே இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஒரு தீர்ப்பு நீங்கள் எழுதுகிற போது அதனுடைய காம்ப்ளெக்சிட்டிஸையும் நம்ம புரிஞ்சுதான் அந்த தீர்ப்பை நம்ம எழுத முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியாயமில்லை தான். தேர்ஃபோர் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு இனி வரும் காலம் என்பது அந்த காலம் போல. ரோமாபுரிக்கு வலிமையான இராணுவம் இருந்தது, வலிமை இருந்தது, அவர்கள் நாடு பிடிக்க புறப்பட்டார்கள். பிரித்தானியர்களுக்கு வலிமை இருந்தது, அவர்கள் நாடு பிடிக்க புறப்பட்டார்கள். சத்ரபதி சிவாஜிக்கு வலிமை இருந்தது, அவர் தமிழகத்தை பிடிப்பதற்கு வந்தார். அவர் ஒன்றும் இங்க நம்மளை வளர்க்கறதுக்காக வந்தார். நம்ம தான் ஹீரோ ஆக்கி வச்சிருக்கிறோம். ஏதோ அவர் வந்து வீர 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 மகா வீர சிவாஜின்ட்டு என்ன இங்க தமிழ்நாட்டை வளர்த்து விட்டு உயர்ந்த எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும்னா வந்தார். அவர் நாடு பிடிக்கத்தானே வந்தார். இல்லை கிருஷ்ணதேவராஜர் வந்து எதுக்கு வந்தான்? அவன் இங்க என்ன தமிழ்நாட்டை வளர்க்கறதுக்காக வந்தான்? அவனை நாடு பிடிக்கத்தானே வந்தான். தமிழர்களை அடிமைப்படுத்துவதற்காகத்தானே வந்தான் இல்லையா? ஸோ இதே போலத்தான் எல்லாருமே அதுதான். ஆட்டோமன் எம்பையரா இருக்கட்டும், ரோமன் எம்பையரா இருக்கட்டும், பிரித்தானிய எம்பையரா இருக்கட்டும், பெர்ஷியன் எம்பையரா இருக்கட்டும், எல்லாருமே நாடு அலெக்சாண்டர்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் நாடு பிடிக்கத்தான். அலாவுதீன் கில்ஜியா இருக்கட்டும், முகமது பின் துக்ளக்கா இருக்கட்டும், அத்தனை பயல்களும் நாடு பிடிக்கத்தானே வந்தாங்க இல்லையா? ஸோ அதே போல இனி வரும் காலம் என்பது வலியது வாழும் வலிமையானவர்கள் வெல்வார்கள் என்கின்ற ஒரு திசை நோக்கி போகிறது. ஐக்கிய நாடுகள் அவை போன்றவைகள் எல்லாம் பிரசங்கம் வைக்கிற நல்ல சாமியார்களினுடைய அமைப்பாக இருக்கும். பிள்ளைகளே நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், நம்ம எல்லாம் சண்டை போடக்கூடாது, நம்ம எல்லாம் மனுஷங்க இல்லையா, நம்ம எல்லாம் படித்த ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாம் பிரசங்கம் வைக்கிற ஒரு அமைப்பாகத்தான் ஐக்கிய நாடுகள் அவை இருக்கக்கூடுமே தவிர வலிமையாக இடைப்பட்டு ஒரு உலகத்தை அமைதி நோக்கியும் எல்லோருக்குமான உயர்வு நோக்கியும் நடத்தி செல்கின்ற ஒரு இடமாக இருக்காது என்று நான் அச்சப்படுகின்றேன். அதுதான் யதார்த்தமாக இருக்குமோ என்று அச்சப்படுகிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாத்ரோ அவர்கள் வந்து ரஷ்யாவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது தான் பொதுவாக வைக்கக்கூடிய பார்வை. இப்போ ரஷ்யா தான் அந்த வெனிசுலாவுக்கு ஆயுதங்கள் எல்லாமே கொடுக்கறதாவும் தெரிய வருது. ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்துதான். இது ஒரு போர் சூழல் தானா ஃபாதர்? ஒரு உறுதியாக போர் சூழல் இல்லைன்னா ஒரு ஜெரல்ட் ஆர் ஃபோர்டு கப்பல்ங்கிறது நான் சொல்றேன் இல்லைங்களா, அது வந்து ஏறக்குறைய 2400 விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கான அது ஒரு நடமாடும் பெரும் தீவு இல்ல நாடுன்னே சொல்லலாம். 16,000 போர் வீரர்கள். ஆமா, அது ஒரு நடமாடும் நாடு. அப்படி ஒரு கப்பலை வந்து அது சமீப காலத்தில் எங்கேயுமே டிப்ளாய் பண்ணது இல்லை. ஸோ லத்தீன் அமெரிக்காங்கிற தென் அமெரிக்கா தான் ஒரே அவங்க வட அமெரிக்கா அது ஒரே நில அளவில் ஒரே தானே வந்து. ஸோ அந்த லாட்டின் அமெரிக்காவில் தன்னுடைய ஜியோ பாலிட்டிக்கல் பவரை அமெரிக்கா மீண்டும்
உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வருவாங்க. அவங்க திரும்ப வந்து உலகத்தில் தங்கள் அதிகாரத்தை, தங்கள் மசில் பவரை காட்ட வர்றதுக்கு முன்னாடி அருகாமையில் இருக்கிற நாடுகளை அவங்க மொழியில் சொல்லணும்னா இந்த சீனா இவங்களெல்லாம் வந்து சுத்தப்படுத்த விரும்புகிறாங்க. இவங்களெல்லாம் சுத்தப்படுத்தி தங்கள் கொள்கைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை கொண்ட தலைவர்களை அதிகாரத்தில் அமர்த்த விரும்புகிறார்கள். எனவே என்னுடைய இதுபடி ஒரு ஒரு அச்சுறுத்தல் மூலம் அவரை பதவியில் இறக்குவது, அப்படி இல்லை என்றால் ரெண்டாவது ஆப்ஷனாக அவரை இந்த சிஐஏ ஏற்கனவே அங்கே ஆக்டிவாக முன்னாடி தான் ஆக்சுவலி 70க்கு முன்னாடி இதையத்தான் அமெரிக்கா செய்தது. தங்களுக்கு ஒத்துவராத தலைவர்களை எல்லாம் அந்த சிஐஏ என்கின்ற உளவு அமைப்பினூடாக அகற்றுவது என்கின்ற ஒரு ஆமாம் அதை செய்வது. அது போன்ற ஒரு நடவடிக்கையில் மதுராவை அகற்ற முயற்சிகள் நடக்கலாம். அதுவும் நடக்கவில்லை என்றால் இப்போ சனிக்கிழமை ஏதோ அவர் சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, ட்ரம்ப் என்ன வி ஹேட் அ ஃபோன் கால் அப்படின்னு, இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃபோன் கால் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு ஒரு ஆஃபர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, கட்டாயம் ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, நீ பதவியை விட்டு இறங்கிடு. அப்போ அந்த ஆள் கேட்டிருப்பாரு, எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா, ஒன்றே முடியாதுன்னு இருப்பார், அல்லது எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களான்னு. மதுராவினுடைய தலை மீது விதிக்கப்பட்டிருக்கிற விலை என்பது $50 மில்லியன். அவர் கொலை செய்தாச்சுன்னா அவங்களுக்கு 50 மில்லியன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகம் இல்லையா, பெரிய அராஜகம். 50 இதே விலையைத்தான் ஒசாமா பின் லாடனுக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் கேட்டீங்கல்ல, அவங்க ஏதோ சும்மா விளையாட்டுக்கு அது பண்ணுறாங்கன்னா, ஒசாமா பின் லாடனை பிடிக்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்பது அவங்க ஒரு ரொம்ப உறுதியாக இருந்தனால தான் $50 மில்லியன் அவர் தலைக்கு விலை வைத்தார்கள். அதே போன்ற ஒரு விலையைத்தான் மதுராவுக்கும் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த 2-3 ஆப்ஷன் அவங்க பார்ப்போம். ஒன்றையில் அவர் பதவி இறங்க வேண்டும், இறக்கப்பட வேண்டும், அல்லது அவர் படுகொலை செய்யப்பட வேண்டும். இது எதுவும் இதிலையும் சரிப்பட்டு வரலன்னா ஒரு நேரடி இராணுவ நடவடிக்கை என்பதா. ஆல்சோ இஸ் அ டிரான்சாக்ஷனலிஸ்ட். யார் ட்ரம்ப் வந்து ஒரு டிரான்சாக்ஷனலிஸ்ட். காஸ்ட் பெனிஃபிட் அவர் நிறைய பேர் நம்ம ஆளுங்க இந்த தப்பு பண்ணுறது வந்து அவர் ஏதோ ஒரு கோமாளி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிற ஸ்டைலில் வச்சோ அல்லது பேசுகிற விதங்கிறது கோமாளி. நோ, அவர் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன், ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஒரு தொழில் அதிபர். அப்போ வெற்றிகரமான தொழில் அதிபர்கள் நான் இங்கே நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அந்த காஸ்ட் பெனிஃபிட் ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலையோ சொல்கிறதுனாலையோ என்ன லாபம் வரும் என்ன நஷ்டம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தெரியாமல் ஒரு விளையாட்டுக்கு அவங்க போகமாட்டாங்க. தெரியாமல் போகிறது நம்மளை மாதிரி போயட்டிக் ஐடியல் அந்த கனவு, ஒரு கனவு உலகத்தில் வாழ்கிற நம்மளை போல உள்ளவங்க தான் இந்த மாதிரி மக்கள் சார்பில் நிற்கிறோம், தமிழ் சார்பில் நிற்கிறோம் அப்படின்னு நம்ம போவோம். நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் தமிழ் பக்கம் வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. இன்றைக்கி வந்து தனியாக உட்காந்து பேசுகிற நேரம் ஆர்எஸ்எஸ்ஸையும் ட்ரம்ப்பையும் திட்டுவாங்க, வெளியே வந்து அவங்கள்ட்ட அண்ணான்னு தான் நிற்பாங்க. ஏன்னா அந்த காஸ்ட் பெனிஃபிட்டை அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க. ஸோ இந்த போருக்கு செல்வதற்கு முன்னால் அதுவும் ஒரு ஒரு நடமாடும் ஒரு நாடு, ஒரு ஆயுதம் தாங்கிய கப்பலையே ஒரு பகுதிக்கு அனுப்பணும், அதுவும் B-52H பாம்பர்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னா அந்த காஸ்ட் பெனிஃபிட் பார்க்காம எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு டெஃபினெட்லி அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பவர் பாஸ்டரிங் இருக்குல்ல, மற்ற எல்லா நாடுகளுக்கும் அது ஒரு செய்தி ஆகுது. நீ சீனா உள்ள விடுறியா ஜாக்கிரதையாக இருந்துக்க, நீ ரஷ்யா உள்ள விடுறியா ஜாக்கிரதையாக இருந்துக்க. ஆனால் அமெரிக்கா வந்து அவர் நினைக்கிற அளவுக்கு எளிதாக மதுரா உள்ள வெளியே போக மாட்டார். ஏன்னா இன்னொரு நாடு படையெடுத்து வருகிறது என்றால் நாட்டில் இருக்கிற மக்கள் அணிதிரளத்தான் செய்வார்கள். அதுவும் மதுராவுக்கு எதிரான சுமார் 15-20 லட்சம் பேர் நாட்டை விட்டே வெளியேறிவிட்டார்கள். ஸோ ஒரு எஃபெக்டிவ் ஆப்போசிஷனுங்கிறது இருக்காது. 3, ஒரு இராணுவ பதவி பறிப்பு நடக்கலாமா என்றால் அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப குறைவு. காரணம், இந்த கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் எல்லா இராணுவ தளபதிகளுக்கும் இந்த ஆயில் பிஸ்னஸில் பங்கு கொடுத்துருக்காரு. ஆயிலுக்கு ரிச் கண்ட்ரி தானே, எல்லாருக்குமே ஒரு பிரித்து கொடுத்துருக்கிறனால இதுதான்டா நல்லது, இவர் முன்னாடி இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு இந்த மசகு எண்ணெய் வளங்களினுடைய வருமானம் வரும்னு இராணுவம் அவர் கூட தான் நிற்கும். அதனால் அமெரிக்காவுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது. ஆனால் அதே வேளை மதுராவுக்கும் அவ்வளவு எளிதாக தாக்கு பிடிப்பது என்பது எளிதாக இருக்காது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.
இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.